மேட்டுப்பாளையம் சிறுமுகை பக்கத்துல பாருங்க, அப்படி ஆன் ரோட்ல ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. அந்த கிரீன் கலர் வீடு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டாப். நீங்க பஸ்ஸை விட்டு இறங்குனீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்துடலாம். அதிகபட்சமாக ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு லொக்கேஷன் இங்கே வந்துடும். கூத்தாமண்டி பிரிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா குடியிருக்காங்க. இந்த ரெடி டு மூவ் இருக்கிறது 35, 40 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே, உங்களுக்கு வேணுமுன்னா ஒரு 25 ரேஞ்சில் ஸ்மால் பட்ஜெட்டில் வேணாலும் வீடு கட்டி தர்றோம். ப்ரொஃபைல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா 100% லோன் வாங்குறவங்க இருக்காங்க. அந்த லோ பட்ஜெட்டில் தரமான வீடு தான் வாங்கியிருக்காங்க. குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டோம். வணக்கம். கோயம்புத்தூர் பீப்புளோட கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். அதை விட இன்னுமே வந்துட்டு ஒரு பேசிவாக இன்கம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு வீடாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தாட்ஸில் இருக்காங்க. பட் கோயம்புத்தூரில் எங்கே வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத விட பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நமக்கு வந்து ஆன் ரோட்டில் இருக்கணும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், வீடுமே கம்மியான ப்ரைஸில் நல்ல தரமாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பெஸ்டான லேஅவுட்டுக்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். என்னன்னா, மேட்டுப்பாளையம் சிறுமுகை பக்கத்துல பாருங்க, அப்படி ஆன் ரோட்ல ஒரு ப்ராஜெக்ட்டுங்க. லக்ஷ்மி நரசிம்மா ப்ரொமோட்டர்ஸோட எஸ்கே கார்டன். ஆல்மோஸ்ட் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய வீடு ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா குடியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஏரியாவில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு இடமோ வீடோ வாங்கணும் அப்படின்னா ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனுக்காக இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணி கொடுக்குறாங்க, கரண்ட்லி இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்டில் இதை பார்க்கலாம், இல்லை ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்குனா எனக்கு இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான ஏரியா, நிறைய விஷயம் வந்துட்டு உங்களுக்கு குழப்பமாக இருக்கும் இல்லையா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்காக நம்ம கூட வந்து இன்னைக்கு ரமேஷ் சார் இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்கே கார்டன் நான் ரெகுலராக வர்றதுனால எனக்கு ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு தெரியும். இன்னைக்கு கோயம்புத்தூரோட டெவலப்மெண்ட்டை பார்த்துட்டு நிறைய மக்கள் பட்ஜெட் கம்மியாக இருக்கணும், பட் நல்ல ஒரு ஹைக்கை எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணாலும் நல்ல ஒரு அமௌண்ட் எனக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணும், இல்லை வீடாக இருந்தால் கூட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்காகவே நான் எஸ்கே கார்டன் இன்றைக்கி செலக்ட் பண்ணி வந்தேன். இருந்தாலும் எஸ்கே கார்டனோட எக்ஸாக்ட் லொக்கேஷனோட போயிடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் டு சத்தியமங்கலம் மெயின் ரோட்டில் சிறுமுகைங்கிற மெயின் பஜார், அதுலேருந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு, அதிகபட்சமே 1 கிலோமீட்டர் தான், அதிகபட்சமாக ஒரு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு லொக்கேஷன் இங்கே வந்துடும். கூத்தாமண்டி பிரிவு அந்த பஸ் ஸ்டாப் நியராகவே நம்ம சைட்டு போட்டிருக்கோம். இதில் ஆவரேஜாக வந்து எல்லாமே வீடு கட்டி ஃபுல் டெவலப் முடிச்சிட்டோம். இதில் சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே அடுத்த வீடியோவில் இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோலெல்லாம் பார்த்துருப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வீடாக கட்டி எல்லாமே சேல் பண்ணிட்டோம். 1-2 வீடு இருக்கும். பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஒரு 35, இந்த ரெடி டு மூவில் இருக்கிறது 35, 40 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகே, உங்களுக்கு வேணுமுன்னா ஒரு 25 ரேஞ்சில் ஸ்மால் பட்ஜெட்டில் வேணாலும் வீடு கட்டி தர்றோம். ஓகே, அந்த மாதிரியும் இதில் 1, 2, 3 சைட் இருக்குது. ஓகே, அது போக இப்போ ஃபர்தராக அடுத்தது ஃபேஸ் 2 போடுறோம். ஓகே, ஃபேஸ் 2 போடுறதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவை பண்ணுறோம். ஃபேஸ் 2 போடும்போது உங்களுக்கு இதை விட அம்யூனிட்டிஸ் எல்லாமே, இந்த மெயின் ரோடெல்லாம் தார் ரோடு போட்டு முன்னாடி ஒரு ஆர்ச்சு, பின்னாடி ஒரு ஆர்ச்சு, உள்ளே ஃபுல்லாக வேலை செய்கிறோம். வேலை செஞ்சு பக்காவாக கேட்டட் கம்யூனிட்டி மாதிரி பக்காவாக பண்ணுறோம். அதுலேயும் வீடுகள் ஃபுல்லாக உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தர்றோம். ஓகே. நீங்கள் மேக்ஸிமம் வீடு வீடு ஃபோக்கஸ்டாக பண்ணுறோம். ஓகே, 25லேருந்து இருக்குங்க. 25லேருந்து உங்களுக்கு ஒரு நார்மலாக ஒரு சிங்கிள் பெட்ரூம் 25 லேக்கில் பண்ணி தரோம். ஓகே ப்ரோ. ஏன்னா மேக்ஸிமம் இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு வந்து வீடு அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீம். ஸோ எங்கே பார்த்தாலும் வந்துட்டு 50 lakhs 80 lakhs அப்படிங்கும்போது ஒரு சில நடுத்தரமான மக்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது பகீர்னு இருக்கப்ப நம்மலாம் எப்போ சொந்த வீடு வாங்குறது அப்படின்னு இருக்கும். 25 lakhs பட்ஜெட்ல இருந்தே எஸ்கே கார்டனில் உங்களுக்கு வந்து வீடு. அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா, சிறுமுகையிலேருந்து ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம். கூத்தாமண்டி பஸ் ஸ்டாப்புங்கிறது வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. அங்கே பாருங்களேன், அந்த அந்த க்ரீன் கலர் வீடு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டாப். நீங்கள் பஸ்ஸை விட்டு இறங்குனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். ஒரு NHக்கு மேலே இவ்வளோ ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி நான் பார்த்தது இல்லைங்க. அந்த மாதிரியான ஒரு ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி. ஸோ இன்றைக்கி நீங்கள் 25 lakhs பட்ஜெட்லேருந்து வீடு கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது இங்கே நம்ம சைட்டுக்குள்ளே டெவலப்மெண்ட்னு என்னென்ன பண்ணுறோம் ஃபேஸ் 2ல? ஃபுல்லாக தார் ரோடு போட்டு ஸ்ட்ரீட் லைட்டு, EB லைனு, ஓகே, வாட்ரு,
எல்லாம் வீடு கட்டி குடியிருக்கிறதுக்கு என்னென்ன வசதி வேணுமோ அவ்வளவும் பண்ணுறோம். ஓகே. சுற்றி காம்பவுண்டு, ம். இண்டிவிஜுவலாக வீடுகளுக்கு காம்பவுண்ட் வீடு, தனித்தனி காம்பவுண்ட் வீடு ஓகே, ஓகே. அந்த மாதிரி வந்து பக்காவாக பண்ணுறோம். டிப்ளெக்ஸ் மாடல் வேணா கஸ்டமைஸாக நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தர்றோம். ஓகேங்க. நீங்கள் பட்ஜெட் வைஸாக இங்கே வாங்குறதுல இன்னைக்கு உறுதியாக இன்னைக்கு இருக்கிற விலையில அப்படியே ஒரு வருஷம் அப்படியே டபுள் ஆயிரும். 1 இயர்லேயே டபுள் ஆகக்கூடிய அதிகபட்ச வாய்ப்பு. இது எல்லாமே கண்கூட நடந்துகிட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி இப்போ போன வருஷம் வாங்கினவங்க இந்த ஃபேஸ் 1ல் வாங்கினவங்களுக்கு இந்த வருஷம் அது பலன் கொடுக்குது. அவங்க ஓகே. சேலும் பண்ணியிருக்காங்க. ம், ம். அந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஓகே. சூப்பர். ஏன்னா இந்த வருஷம் வாங்குனா அடுத்த வருஷமே நீங்க டபுள் மடங்கா சேல் பண்ற அளவுக்கு இந்த ஏரியாவோட ஹைக் இருக்கு. அதுவும் நம்மளே வந்து ஃபேஸ் 2 அப்படிங்கும்போது ஃபுல் ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள எந்த அளவுக்கு நீங்க அம்யூனிட்டிஸ் எதிர்பார்க்க முடியுமோ, ரோடு, இபி, வாட்டர் ஃபெசிலிட்டி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லவே வேண்டாம். ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டி தான். எல்லாமே நீட்டா நாங்க பண்ணி குடுத்துர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்ளோ ப்ரீவியஸா நம்ம ஏன் வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா, ஸோ நீங்க நெக்ஸ்ட் ஃபேஸ்ல நீங்க புக் பண்ணோம் அப்படிங்கும்போது நிறைய பேர் எனக்கு கார்னர் பிளாட்ஸ் வேணும், இல்ல எனக்கு கிழக்கு பார்த்த சைட்டு தான் வேணும், வடக்கு பார்த்த சைடு தான் வேணும்னு வந்து நிப்பீங்க இல்லையா? அதுக்காக தான் நம்ம ஃபர்ஸ்ட்டே சொல்லிட்டோம். உங்களுக்கு வந்து ஒரு பிரைம் சைட்ஸ் வேணும் அப்படின்னா, ஸோ நம்ம இப்ப இருந்தே புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருவோம். நீங்க ஃபேஸ் 2ல தாராளமா எடுத்துக்கலாம். தென் சைட்டுக்குள்ள எல்லா அம்யூனிட்டிஸுமே நம்ம குடுத்துறோம். இருந்தாலுமே ஒரு சைட்டோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அந்த சரௌண்டிங்ஸ் பொறுத்து தான். இங்க ஒரு கடைக்கெல்லாம் போகணும்னா எங்க போணும்? ஒரு ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கணும்னா எங்க போணும்? அதர்வைஸ் இங்கேருந்து நம்ம வந்து இப்போ ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்து வசதி, ஸ்கூல், காலேஜஸ் இதெல்லாம் இந்த சரௌண்டிங்ஸ்ல இருக்கு. எல்லாமே உங்களுக்கு 1 கிலோமீட்டர்லேயே கிடச்சிரும். ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, போலீஸ் ஸ்டேஷனு, ஹாஸ்பிட்டலு, ஒரு 3 ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலே இருக்குது. சத்யவேல் டாக்டர், ரேணுகா தேவி, விஜயலட்சுமி ஸ்கூலு, அம்பாள் ஸ்கூலு, எஸ்எஸ்விஎன்னு ஏகப்பட்ட ஸ்கூல்ஸ் இருக்குங்க. நீங்கள் அதான் சிறுமுகைனாவே எல்லோரும் மேக்ஸிமம் தெரிஞ்ச ஏரியாவாக தான் இருக்கும். எல்லாத்துக்குமே நாலேஜில் தெரியும் இந்த சிறுமுகை ஏரியா எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அது போக உங்களுக்கு இப்போவே ஃபேஸ் 2ல் இப்போவே ஒரு 10-15 பேர் நம்ம ரெகுலர் கஸ்டமர் இப்போவே வந்து அந்த மேப் போட்டோடனே சொல்லுங்கள் எங்களுக்கு முன்னாடியே வேணும்னு ரெடியாக இருக்காங்க. ஒரு 10-15 சைட்டு முடிஞ்சிடும். அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி தான் பின்னாடி இருக்கிற சைட்டு வந்து சீக்கிரம் மூவ் ஆகும். ஓகே. எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து நேரில் பார்த்து பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். ஃபர்தராக அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அது சைட்டு போடும்போது உங்களுக்கு சொல்கிறோம். அடுத்த வீடியோவில் போட்டு சொல்லுவோம். ஏன்னா எப்பவுமே மக்கள் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஒரு சைட் பிளாட் பண்றாங்கன்னா, யாராவது ஒரு 2 பேர் வாங்கட்டும், அப்புறம் நம்ம போலாம். ஏதோ ஒரு 5 வீடு ஆகட்டும் நம்ம போலாம் அப்படின்னு நினைப்போம். ஃபேஸ் 1ல ஆல்ரெடி ஃபுல்லா வீடு இருக்கு. ஃபேஸ் 2லயும் ஒரு 15 பேர்கிட்ட இப்ப தயாரா இருக்காங்க. ரெடியா அடுத்தது நம்ம வந்துட்டு இப்ப சைட்டெல்லாம் எல்லா டெவலப்மெண்ட் பண்ணியாச்சுன்னா, அடுத்த புக்கிங்க்கும் ரெடியா இருக்காங்க அப்படிங்கும்போது, இன்னும் சீக்கிரமாவே டெவலப் ஆகும். சிறுமுகை அப்படிங்கும்போது இட்ஸ் அ மெயின் ஏரியா. இது வந்து சத்தியமங்கலம் போகக்கூடிய NH ரோடு மேல ஒரு ப்ராப்பர்ட்டிங்க. அப்ப இது எந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். 100% நீங்க போடுற அமௌண்ட் 1 இயர்ல டபுள் இல்ல ட்ரிபிள் கூட நீங்க வந்து ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் தான். தென் நீங்க 25 லட்ச ரூபா பட்ஜெட்ல இருந்து வீடு பிளான் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது, அதுலயும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இதுலயே இப்போ 7 வீடும் பேங்க் லோனில் தான் இருக்குது. HDFC, LIC அந்த மாதிரி எல்லா வீடும் பேங்க் லோனில் தான் இருக்குது. ஒரு 2-3 வீடு ஓனாகவும் கட்டியிருக்காங்க. பேங்க் லோனு இது ஆல்ரெடி வந்து மூவிங்கில் தான் இருக்குது. ஓகே. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்க்கெட் வேல்யூவில் உங்களுக்கு பேங்க்கில் மார்க்கெட் வேல்யூவே வந்து ப்ளட்ஜ் பண்ணி வச்சுருக்கு. ஓகே. இல்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் வரைக்கும் இப்போ வீடுக்கு நம்ம பண்ணலாம்? ஒரு 80% பண்ணலாம். ப்ரொஃபைல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா 100% லோன் வாங்குறவங்க இருக்காங்க. ஓகே. ஒரு 40 லேக்னா 40 லேக் ஃபுல்லாகவே லோன் வாங்குறவங்களும் இருக்காங்க. அந்த அளவுக்கு ப்ரொஃபைல் கரெக்டாக வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு 100% லோனே கிடச்சிருக்கு. ஒரு 100% வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிறது நான் இங்கே தான் கேள்விப்படுறேன். ஏன்னா அப் டு 90% அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ புஷ் பண்ணி உங்களுக்கு லோன் சப்போர்ட் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இவங்க லோன் சப்போர்ட் பண்ணி தரோம். அப்படிங்கும்போது மக்களுக்கு எப்பவுமே ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா ஒரு வீடு அப்படிங்கும்போது அது வந்து லைஃப் லாங் என் பேர் சொல்லக்கூடிய ஒரு சொத்து. அதை டக்குன்னு வந்து நீங்கள் கட்டி கொடுங்க அப்படின்னு நானே இருந்தாலுமே நான் டக்குன்னு சொல்ல மாட்டேன் இல்லையா? எனக்கு வந்து அந்த குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் வேணும். நீங்கள் எப்படி கட்டுவீங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் எப்படி கொடுப்பீங்க, எத்தனை மாசத்துக்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க முடியுங்கிற மாதிரி டவுட் இருக்கும். வீடு பத்தி சொல்லுங்க. நம்ம ப்ரொசீஜர் என்ன? ஒரு வீடு நம்ம எல்என் ப்ரொமோட்டர்ஸில் வீடு வாங்கணுங்க. இது வரைக்கும் நாங்கள் நல்ல வேலை வாங்கிட்டோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஓகே. வீடு நம்மக்கிட்ட பார்த்துட்டு அப்படி வாங்காமல் இருக்கிறவங்க அட மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிறது தான் அவங்களோட எண்ணமாக இருக்குமா வழிய, இங்கே வந்து நீங்கள் விசாரித்தாலுமே கரெக்டாக இருக்கும். நாங்கள் சொல்கிறது எல்லாருமே அந்த லோ பட்ஜெட்டில் தரமான வீடு தான் வாங்கியிருக்காங்க. குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டோம். ரேட்டு கம்மியாக தான் தர்றோம். அது நீங்கள்
வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சிடும். நீங்கள் எல்லாமே பில்லர் போட்டு செங்கல் மற்றபடி காம்பவுண்டு எல்லாம் என்ன தேவையோ எல்லாமே குவாலிட்டியாக ப்ளம்பிங்கு ஃபிட்டிங்ஸு இதெல்லாமே குவாலிட்டியாக தான் போடுறோம். ஓகே. பிராண்டட் தான் போடுறோம். ஒயரு இதிலெல்லாம் வந்து இப்போ காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். பக்காவாக இன்ஜினியர்ஸ் எல்லாமே நம்ம 2-3 செட் இருக்காங்க நம்மகிட்ட. அவங்கள வச்சு தான் பண்ணுறோம். பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருவோம். ஏன்னா எல்லாருக்கும் இந்த டவுட்ஸ் தான் இருந்திருக்கும். நீங்க இங்கேயே வந்து விசாரிச்சு பார்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி இங்க வாங்கின எல்லாருமே வந்து நல்ல வேளை நம்ம கரெக்டான ஒரு இடத்துல இருந்து வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய கஸ்டமர்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ தட் எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியால ஒரு மேட்டுப்பாளையம்ல இருந்து நீங்க சிறுமுகை இந்த ஏரியால ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ணாம ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரொமோட்டான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்என் ப்ரொமோட்டாஸ் தான் நான் சொல்லுவேங்க. அதுவும் எஸ்கே கார்டன் வந்து ஒரு என்ஹெச்சுக்கு மேல ஒரு வீடு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ப்ரைடா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன்லயும் கொடுத்துட்டு இருக்காங்க. 25 lakhs ஆன்வர்ட்ஸ் அப்படின்னோம்னா 25 lakhs அப்படிங்கிறது எனக்கு லைஃப் ட்ரீம். அட்லீஸ்ட் எனக்கு 25,000ல வேணும் ஒரு சின்ன வீடு அப்படிங்கிற ஒரு பேசிக் பட்ஜெட். அதுக்கு மேல நீங்க க்ரோர் கணக்குல கேட்டாலும் உங்களோட பிளான் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு கஸ்டமைஸ்டு பிளான்லயும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுப்பீங்க இல்லையா? அப்படியும் பண்ணி தரோம். ஓகே. ஏன்னா இங்க பார்க்கும்போது ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒன்று டியூப்ளெக்ஸ் மாடல்ல இருக்கு. ஒரு 2 பிஹெச்கே வந்து நார்மலா கிரவுண்ட் ஃப்ளோர்ல மட்டும் இருக்கு. அங்க இருக்கிற வீடு ஒரு பட்ஜெட்ல எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாடல்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறதுனால சொல்றேன். உங்களுக்கும் கஸ்டமைஸ்டு பிளான் இருக்கு அப்படின்னாலும் ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் சப்போர்ட்லேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி கொடுத்து உங்களுக்கு வீடா இருந்தாலும் சரி வாங்கிக்கலாம். இல்லை இடமாவும் நீங்க கொடுக்குறீங்க. இடமாவும் கொஞ்சம் கொடுத்துட்றோம். வீடு வந்து பண்ணுறதுனால ஏரியா சீக்கிரமாக டெவலப் ஆகிடுங்க. ஓகே. நம்ம வீடு கான்செப்ட் எதுக்காக பண்ணுறோன்னா, அந்த ஏரியாவில் வந்து சும்மா இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வாங்கினா டபுள் ஆயிரும்னு எதுக்காக கேரண்டேடாக சொல்கிறோம்னா, வீடு கட்டி அப்படியே டெவலப் பண்ணுறதுனால 1 இயரில் அப்படியே டபுள் ஆயிடுது. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கும் ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா டவுனு. ரயான் நகர் வந்தாவே சிறுமுகையோட டவுன் தான். ஓகே. அங்கே இருக்கிற விலைக்கும் இங்கே இருக்கிற விலைக்கும் அப்படியே 50-50 இருக்கும். அங்கே வந்து 100னா இங்கே 50 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். கால் பண்ணிட்டு சீக்கிரம் வந்து உங்களுக்கான புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். சாலருங்க.